ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அக்கா, எங்களுக்கு தாலி பிரிச்சு கோக்குறாங்க. சரி, ரெண்டு பேரையும் ஆசீர்வாதம் பண்றீங்களா? சரிம்மா. தீர்க்க சுமங்கலியா நல்லா இருமா. எந்த குறையும் நல்லா இருப்பா. தேங்க்ஸ். வாங்கக்கா. அபி, இவங்க சாமி கும்பிட்டுட்டு வரட்டும், நம்ம வெளியில வெயிட் பண்ணலாம். சரி வா. அக்கா, அக்கா, என்னடி என்கிட்ட பேச மாட்டியா? பேசுறதுக்கு என்ன இருக்கு? ஓஹோ, எதுவுமே இல்லையோ? இன்னைக்கு நமக்கு தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷன். அப்பா அம்மா நம்ம கூட இல்லையேன்னு நீ ஃபீல் பண்ணலையா? அவங்க இருந்தா, அவங்க கையால நமக்கு தாலி தொட்டு கொடுத்தா எவ்வளவு நல்லா இருக்கும். மனசு ஏங்குதுக்கா. அவங்க கையால தாலி தொட்டு தர போறதும் இல்ல, தாலி பிரிச்சு போடும்போது அவங்க நம்ம கூட இருந்து கண்ணால பாக்க போறதும் இல்ல. உன் கல்யாணத்துக்கு கூட அவங்க இல்லையேக்கா, இப்ப கூட இல்ல. அதுக்கு எல்லாமே காரணம் நீதான். நானா? பின்ன என்ன? அத்தை மாறிட்டாங்கன்னு சொன்னா நீதான் நம்பவே மாட்டேங்கிற. அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? இந்நேரம் நான் அத்தை கிட்ட எல்லாம் உண்மையை சொல்லிருந்தா அவங்க பெரிய மனசு பண்ணி இந்நேரம் அம்மா அப்பாவை இந்த ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டுருப்பாங்க. உன்னாலதான் இது நடக்காம போச்சு. உன்கிட்ட நான் இவ்வளவு நேரம் பேசினதே வேஸ்ட். இங்கேயும் அப்படிதான். என்னது? இதுக்குதான் நான் பேசாம சைலண்டா வந்தேன். நீதான் என் வாய கிளறுன. அதுல தப்பு இல்ல. அந்த செல்வநாயகிய பத்தி எதுவும் தெரிஞ்சுக்காம முழுசா அவங்கள நம்பிக்கிட்டு இன்னும் கண்ண பின்னான ஒளறிட்டு இருக்க பாரு, அதுதான் தப்பு. ஆமா, நான் தான் தப்பு. நீ எப்பவுமே எல்லாமே ரைட்டு. மனுஷங்கன்னா மனுஷங்களை நம்பணும். ஆனா நீ கடைசி வரைக்கும் யாரையுமே நம்பாமலேதான் கெட்டு போக போற. ஐயா. அம்மா, என்னங்க செய்யுமா? எல்லாம் வந்துருச்சுங்களா? எல்லாம் இருக்குமா? சரி. சரிங்க. சம்பந்திமா, நாங்க ஃப்ரெஷ் ஆகி டிஃபன்லாம் சாப்பிட்டு வந்துட்டோம். சம்பந்தி, ஏதாவது உதவி பண்ணணுமா? முதல்ல என்ன சம்பந்தின்னு சொல்றத நிறுத்தி தொலைங்க. உடம்பெல்லாம் எரியுது. சம்பந்தி, என்ன யோசனை? ஆஹா, ஒண்ணு இல்ல. பசங்க வந்தா பூஜை வேலையா ஆரம்பிச்சிடலாம். ஆமா, சம்பந்தி எங்க காணோம்? ஓ, அபி அப்பாவா? அவர் மார்க்கெட் போயிருக்காரு. மார்க்கெட்? சம்பந்தி, எங்களை மன்னிச்சிருங்க. ஏன்? இல்ல, பசங்களுக்கு தாலி பிரிச்சு போடணும்னு நாங்களே ரொம்ப நாளா நினைச்சுக்கிட்டு இருந்தோம். நீங்களா? ஒருவேளை நலன் சம்பந்திய சொல்றாரோ? ஆனா எங்களுக்கு முன்னாடி நீங்களே இதை செய்வீங்கன்னு நாங்க எதிர்பார்க்கவே இல்ல. பரவாயில்ல, நடக்க வேண்டிய விசேஷங்கள்லாம் காலாகாலத்துல நடந்தாதானே நல்லது. உங்களுக்குள்ள இப்படி ஒரு ஆள் இருப்பாங்கன்னு நாங்க எதிர்பார்க்கவே இல்ல. அது தேவிய நீங்க மனசார ஏத்துக்கிட்டீங்கல்ல, அதான் இப்படி சொல்ற. ஓஹோ, அதுவா? ஒரு அம்மாவா என்னாலதான் உங்களை புரிஞ்சுக்க முடியும். நீங்க எடுத்த முடிவு என் குழந்தைங்களுக்கு எவ்வளவு ஆறுதலா, சந்தோஷமா, நிம்மதியா இருக்கு தெரியுமா? உங்க குழந்தைங்களா? எந்த குழந்தைங்க? அதாங்க தேவி சத்யாவை பத்தி சொல்ற. ஓ, கொஞ்சம் தெளிவாதான் பேச. உணர்ச்சிவசப்பட்டு வாயில வார்த்தைங்க சரியா வரமாட்டேங்குதுங்க. ஓ, ஆமாங்க சம்பந்தி, உங்க முடிவை கேட்டு சந்தோஷத்துல நாங்க என்ன பண்றதுன்னே தெரியல. மன்னிக்கிறதுங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம். உங்ககிட்ட நாங்க அதை முழுசா பாக்குறோம். சம்பந்தி, நீங்க ரொம்ப வசந்துட்டீங்க. இவ்ளோ புகழறீங்க. நான் ஏன் தேவிய மன்னிச்சேன்னு காரணம் சொன்னா உங்க யாராலையும் நம்பவே முடியாது. அப்படியா? ஏன் சம்பந்தி? நேரம் வரும், அப்ப உங்களுக்கு தெரியும். ஆமா சம்பந்தி, எல்லாத்துக்கும் ஒரு நேரம் வரணும். இருந்தாலும் நீங்க தேவி மன்னிச்சது. தேவி என் மருமக. சொல்ல போனா அவ இந்த வீட்டோட மூத்த மருமக. அவ மூலமாதான்
இந்த வீட்டுக்கே ஒரு வாரிசு வரப்போகுது. உண்மை, அதுதான் உண்மை சம்பந்தி. அப்படி இருக்கும்போது நான் அவ மேல வெறுப்பு காட்டி என்ன ஆக போகுது? அதான் எல்லாம் முடிஞ்சு போச்சுல்ல. சரியா சொன்னீங்க. ரொம்ப பக்குவமா பேசுறீங்க. அது மட்டும் இல்ல, அப்புறமா நினைச்சு பார்த்தேன், இதுல தேவி மேல மட்டும் தப்பு இல்ல, என் பையன் அபி மேலயும் தப்பு இருக்குல்ல. நம்ம புள்ளைங்க சந்தோஷத்தை தவிர வேற என்னங்க பெருசா இருக்க போகுது? சரியா சொன்னீங்க சம்பந்திமா. பிள்ளைங்க சந்தோஷத்துக்காக தான் கடைசியில நம்ம ஈகோ, கௌரவம் எல்லாத்தையும் விட்டு கொடுக்க வேண்டியதா இருக்கு. நேத்து நைட்டு பஸ்ல வரும்போது கூட நானும் இவளும் இத பத்தி தான் பேசிக்கிட்டே வந்தோம். எதை பத்தி? அதான் நம்ம தேவி பத்தி. என்ன இருந்தாலும் தேவி அவசரப்பட்டு கல்யாணம் பண்ணிருக்க கூடாது. அவ பெரியவங்களை கூட்டிக்கிட்டு உங்ககிட்ட வந்திருக்கணும். என் புள்ள அபியும் தானே எனக்கு தெரியாம கல்யாணம் பண்ணிக்கிட்டான். ஏண்டி அன்னிக்கிட்ட இவங்க 2 பேரும் இவ்ளோ நேரம் என்னடி பேசுறாங்க? நல்லா அறுத்துக்கிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் தேவியோட அப்பா அம்மா ஏன் வரல? நானும் அதுக்கு தான் வெயிட் பண்றேன். ஷோ வருவாங்களா? மா அபசகுணமா அதே திரும்ப திரும்ப கேட்காத. அவங்க வருவாங்க, வரணும். அப்பதான் பிரச்சனையும் சால்வ் ஆகும். நாம நினைச்சதும் நடக்கும். நடந்தது என்னன்னா, உங்ககிட்ட நான் எல்லாத்தையும் செல்வா, ஹாய். எப்போ யுஎஸ்ல இருந்து வந்தீங்க? எப்படி சர்ப்ரைஸா வந்து பாத்தியா? ஸ்ருதி இங்க வா. அத்தை ஸ்ருதி, கிரேப் கூல் ட்ரிங்க்ஸ் இருக்குல்ல, அது என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். அது 2 பாட்டில் வாங்கிட்டு வரியா? சரிங்க அத்தை. வாங்க நம்ம உள்ள போய் பேசலாம். வாங்க வாங்க. தேவி வாங்க. ஐயா, பிரகாரத்தை சுத்தி வந்தாச்சு. நல்லதுமா, கொடுங்க. இருங்கம்மா. தம்பி, 2 பேரும் வாங்க. இத கொண்டு போய் வெளியில சாதுங்க, ஏழைங்க எல்லாம் இருப்பாங்க, அவங்களுக்கு தானம் கொடுத்துட்டு வாங்க. சரி. கடவுளை மனசுல நினைச்சு நீங்க ஆசைப்பட்டதை ஞாபகம் வச்சு அது நடக்கணும்னு பிரார்த்தனை பண்ணி கொடுங்க. கடவுளே இதை வாங்கிக்கிட்டதா அர்த்தம். சரி. இந்தாங்க, குடிச்சிட்டு வாங்க. இங்கே இருங்க, நாங்க கொடுத்துட்டு வந்துடுறோம். வாங்க போலாம்.